ஆண்டவரே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இன்றைய வேத வார்த்தை ஏசாயா 53 10வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். இந்த நாள்ல கூட கடவுள் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வார்த்தைகள். ஆமென் ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண வழியாக ஒப்பு கொடுக்கும்போது அவர் தமது சந்நிதியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையிலானால் வாய்க்கும். அவர் தமது ஆத்மா வர்த்தத்தின் பலனை கண்டு திருப்தியானவர். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களுக்கு ஆக்குவார். அவளுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நாள்ல கூட கடவுள் இந்த நாள்ல நம்மளோட பேசுகிற வார்த்தை என்ன சொல்றாருன்னா, நம்மளை நீதிமான் ஆக்க போகிறார். ஆமென். அல்லேலூயா. எப்படி நீதிமான் ஆக்குறாருன்னா, நம்ம செய்கிற நல்ல காரியத்தினால இல்ல, நம்ம செய்கிற செயலினால இல்ல. ஏன்னா அவர் நம்ம பாடுகள் எல்லாம் அவர் சுமந்து இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவரை அறிந்து கொள்ளணும். அவர் அறிந்து கொள்ளும் போது கணக்கற்ற மக்களை நீதிமானாக்கி இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா எந்த சூழ்நிலையில ஒவ்வொருத்தரும் நம்ம நினைச்சு கொண்டே இருப்போம், ஐயோ இந்த பாவம் செஞ்சிருக்கிறோமே, இந்த சூழ்நிலையில நம்ம தவறு செஞ்சிட்டோமே, நம்ம பாவிகதான் நீங்கெல்லாம் ஒவ்வொரு நாளும் நினைச்சு கொண்டு இருந்தீங்கன்னா அது தவறு. தேவன் என்ன சொல்றாரா, நம்மளுக்காக சிலுவையில மடிந்து இருக்கிறார். ஏன்னா நம்ம பாவங்கள், அக்கிரமங்கள், அநியாயத்துக்காக எல்லாம் அவர் நொறுக்கப்பட்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு நாளும் சிலுவை பாடுகளை நினைக்கணும். ஏன்னா சிலுவையில, பாவப்பட்ட சிலுவையில அவர் ஆடு மயிர் கத்திரிக்கிறது போல அமைதியாகி இருந்தாராம். ஆணிகள் கரங்கள் அடிக்கும் போது கூட அவ்வளோ கத்தல, எதுவுமே சொல்லல, நம்மளுக்காக சந்தோஷமா ஏற்றுக்கொண்டாராம். இதனால நம்ம இதை அறிந்து கொள்ளும் போது, நம்ம இதை நினைக்கும் போது கணக்கற்ற மக்களை ஏன்னா அவர் நீதிமானாக்குகிறாராம். ஆமென். அல்லேலூயா. அவர் பிள்ளைகளா நம்ம இருக்கிறதுனால நம்மளை நீதிமான் ஆக்குறார். இதை நினைத்து யாராவது தூங்காம, ஐயோ பாவம் செஞ்சுட்டோம், நம்ம தப்பு செஞ்சுட்டோம்னு சொல்லி கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? இந்த நாள்ல கூட தேவன் உங்களோடு தான் பேசிக்கொண்டு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. என்ன பயப்படாத மகனையும் பயப்படாத மகளேன்னு சொல்லி என்னை அறிந்து கொள்ளுங்கள், என் சூழ்நிலை நினைத்து கொள்ளுங்கன்னு சொல்லி அவர் ஒவ்வொரு நாள் நம்ம சிலுவை பாடுகள் நினைக்கும் போது கண்டிப்பா உங்களோட பாவங்கள், அக்கிரமங்கள் எல்லாம் மாத்தி தேவன் என்ன செய்கிறாரா, நான் நீதிமான்கள் உன்னை நீதிமான் ஆக்குவேன் என்று சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. அவர் தம்முடைய ஆத்மாவே மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அனைவருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டதின் நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். ஆமேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா அந்த சிலுவை மரணத்தப்ப கூட எத்தனை அவரோட ஆடையை பங்கிட்டு கொண்டார்கள், அவர் வஸ்திரத்தை பங்கிட்டு கொண்டார்கள். அவர் எத்தனையோ பாடுகள், உபத்திரத்துலதான் அவர் எல்லாம் ஏன்னா சாக போறதுக்கு முன்னாடி செஞ்சாங்க. இதெல்லாம் அக்கிரமக்காரர்கள் செய்கிற வேலை. ஆமென். அல்லேலூயா. இதையெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம எந்த சூழ்நிலையில இருக்கிறோம், கர்த்தருக்கு நம்ம என்ன செய்யறோங்கிறத அறிந்து கொள்ள வேண்டுமே. அவர் நம்மளுக்காக பாடுகளை சுமந்தாரு, நம்மளுக்காக நம்ம பாவங்களை, அக்கிரமங்களை எடுத்து போடுறதுக்காக சிலுவையில எத்தனை அடி, 40 அடி, வாரில் அடி, ஒவ்வொரு அடியும் அப்படி ரத்தம் பீறி கொண்டு வரும்போது அவர் காயங்கள் பட்டார். ஆமென். அல்லேலூயா. இன்றைய நாள் அவர் காயங்கள் பட்டதுனால அவர் தழும்புகள்னால் நாம் சுகமாகிறோம். ஆமென். அல்லேலூயா. அவர் ரத்தத்தினாலையும் அவர் காயங்கள்னாலையும் நம்ம ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் அவர் ரத்தம் கடந்து வரும்போது நம்ம பாவங்கள் சுகமாகிறது. ஆமென். அல்லேலூயா. மக்கள் எல்லாம் அவர் எதிராக சிலுவையில் அடிங்கன்னு சொல்லி தீமை செய்தாலும் அவர் என்ன செய்தாரா, அவர் நன்மை செய்து கொண்டு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த சூழ்நிலையில கூட நீங்க ஆராய்ந்து பார்க்கணும். ஏன்னா நம்மளுக்கு யாராவது தீமை செஞ்சுட்டாங்களா, அவங்களுக்கு நம்ம எதிரா நிக்கணும்னு சொல்லி நம்ம நிக்க கூடாது. இந்த நாள்ல கூட தேவன் வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, ஏன்னா தீமை செய்தால் நீ நன்மை செய் என்று. ஆமென். அல்லேலூயா. அவங்க செய்த போல நம்ம செய்யணும் அவசியம் கிடையாது. அவங்க சுபாகம் அது, நம்ம சுபாகம் எப்படி இருக்கிறது,
கர்த்தரோட சுபாவமாய் இருக்க வேண்டும். ஆமென் அல்லேலூயா. கடவுள் சுபாவமே பெரிதான சுபாவம். ஆமென் அல்லேலூயா. அவர் தீமை செய்தாலும் அவருக்கு தன் மக்களுக்கு நன்மைதான் செய்வார். அது இந்த வார்த்தையை பின்பற்ற வேண்டும். நம்ம நன்மை செய்யும் போது நமக்கு ரெட்டிப்பான லாபம் வரும், ரெட்டிப்பான ஆசீர்வாதம் வரும். ஆமென் அல்லேலூயா. அவர்கள் போலயே நம்மளும் தீமை செய்தா நமக்கு செஞ்சுட்டாங்களே அவன் பெரியவனா, நான் அதுக்கு மேல பெரிய சொல்லி செஞ்சோம்னா அவன் தீமை செய்தனா அக்னி கடலுக்குள்ள போவான், நம்மளும் அதே அக்னி கடலுக்குள்ளதான் போவோம். அதே நன்மை செய்தால் பரலோகத்துல அவரு மதில் செய்து தங்கத்துல கட்டடமாகி கொண்டிருக்கிறது. அங்கே நம்மளை ஆராதிக்க நம்மளுக்கு ஒரு வீடு எல்லாம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. ஆமென் அல்லேலூயா. அவர் ராஜ்யத்துக்கு போவோம். ஆமென் அல்லேலூயா. இந்த நாள்ல கூட தப்பு செய்யும் போது நம்மளும் தப்பு செய்ய போறோமா இல்ல நல்லது செய்ய போறோமா என்ற நாள்ல கூட இந்த வார்த்தை வைத்து நம்ம தானிக்க வேண்டும். ஏன்னா பரலோகத்துல தேவனோட சமூகத்துல ஆராதிக்கிற பிள்ளைகளா அங்க இருக்க போகிறோம். ஆமென் அல்லேலூயா. அப்பனா தீமைக்கு தீமையே பதில் கிடையாது. தீமைக்கு நன்மை செய்தாதான் அவன் மனம் திரும்புவார். நீங்க நன்மை செய்தீங்கன்னா அவங்களும் மனம் திரும்ப ஒரு வாய்ப்பு இருக்கும். ஆமென் அல்லேலூயா. அது போல ஒவ்வொரு சூழ்நிலையிலும் என கணக்கற்ற மக்களை நீதிமான ஆக்கி கொண்டே இருக்கிறார். அது போல நம்மளும் நீதிமானாக இன்றைக்கு மாறிவிட்டோம். ஆமென் அல்லேலூயா. தேவன் வந்து நம்மளை நீதிமான ஆக்கி விட்டார். ஆமென் அல்லேலூயா. அப்பனா இதா நம்ம நீதிமான ஆகணும்னா சின்ன விஷயம்தான். ஏன்னா தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். யார் தேவனை அறிந்து நினைக்கிறார்களோ அவர் பாடுகளை நினைக்கும் போது நம்ம ஒவ்வொருவரும் நீதிமான் தான். ஆமென் அல்லேலூயா. அப்பனா அவர் ரத்தத்தினால் அவர் எவ்வளவோ காயங்கள் 4வது வசனம் 5வது வசனத்துல படிக்கும் போது அவர்கள் பட்ட உபத்திரவும் கொஞ்ச நஞ்சம் இல்ல. வாரெல்லாம் அடிகள் பட்டு காயங்கள் பட்டு சிலுவையில மடிந்து எவ்வளவோ பாடுகள் மத்தியில அவர் உயிர் பிரிந்திருக்கிறது. அப்பனா நம்மளுக்காக மறுபடியும் உயிரோடு வந்து விட்டார். ஆமென் அல்லேலூயா. இயேசுவேன்னு கூப்பிடும் போது நமக்கு அப்படியே வந்து அற்புதத்தை செய்வார். இதையெல்லாம் நம்ம அறிந்து கொள்ளணும். தெரிந்து கொள்ளும் போது எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி எல்லாத்துக்காக தான் கிறிஸ்தவ மக்களுக்காக ஒரு மடியில எல்லா மக்களுக்காக ஒரு மடிச்சிருக்கார். எல்லாரும் யாரா இருந்தாலும் சரி இயேசுவே என்று கூப்பிடும் போது ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லும் போது கண்டிப்பா ஆண்டவர் வந்து உங்களை வந்து ஆசீர்வதிப்பார். உங்கள் நிந்தைகளை மாற்றுவார், உங்கள் கஷ்டத்தை போக்குவார், உங்கள் கண்ணீரை துடைப்பார். ஒவ்வொரு நாளும் உங்களை கைவிடாமல் இமைகள் மேல் கண்கள் மேல் வைத்து உங்களை பாதுகாப்பார். அப்பனா இதெல்லாம் நம்ம அறிந்து கொள்ளணும், தெரிந்து கொள்ளணும். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தேவன் வார்த்தையை அறிந்து கேட்க வேண்டும். கேட்டாதான் புரியும். ஏன்னா ருசிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு சாதம் இருக்குன்னா ஒரு பொருள் இருக்குன்னா அதை வந்து சாப்பிடாமையே இது எனக்கு பிடிக்காது இது பிடிக்காது அப்படின்னு எல்லாம் சொல்றத விட அதை சாப்பிட்டு பார்க்கணும். சாப்பிட்டு பார்த்தாதான் ருசியா இருக்கு. அந்த ருசியை வந்து புரிந்து கொள்ள முடியும். சின்ன விஷயம் எங்க வீட்டுல கூட என் பேர்லாம் சில விஷயத்த பிடிக்கலன்னு சொல்லுவான். இது நீ செஞ்சுட்ட நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவான். அப்பனா நீ சாப்பிட்டு பாரு தங்க, சாப்பிட்டு பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லுவேன். பிடிவாத மணி வேண்டவே வேண்டாம்னு சொல்லுவான். அப்பனா அதை நான் சாப்பிட வைப்பேன். நீ சாப்பிட்டு நாங்க எல்லாம் சாப்பிட்றோம், டேஸ்டா இருக்கு தம்பி, நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் ஒன்னு எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டான்னா அப்புறம் தொடர்ந்து அதை சாப்பிடுவான். சில ஒவ்வொரு சாத விஷயத்திலயும் சரி ஒரு தீனி விஷயத்திலும் சரி நீ பார்த்துட்டு பிடிக்கலன்னா வேண்டாம்னு வச்சிரு அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் மறுபடியும் அதை நாங்க சாப்பிட வச்சதுக்கு அப்புறம் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிரும். அப்புறம் தொடர்ந்து அதை கேட்டு அடம் பிடிப்பான். இப்படிதான் கடவுளோட வார்த்தையும் இப்படிதான். நம்ம வந்து எது எடுத்தாலும் இது நான் படிக்க மாட்டேன், கேட்க மாட்டேன், பிடிக்காது அப்படின்னு நம்ம தள்ளி விடுற சில விஷயத்த அது அப்படி இல்லை. கேளுங்க, கேட்டுட்டு அதுல என்ன வார்த்தை இருக்குது, ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு ஆசீர்வாதமான வார்த்தையை தான் இருக்குது. ஆமென் அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு, நம்ம வந்து பாவம் செய்யாதீங்கன்னு சொல்றாரு. ஏன்னா குடிக்காதீங்க. குடித்து எத்தனையோ மக்கள் வந்து அழிந்து கொண்டு இருக்கிறாங்க. குடும்பம் வீணா போய் கொண்டு இருக்குது. இந்த மாதிரிதான் ஒவ்வொரு நிலையும் வந்து அன்பா இருங்க, உங்களை நேசிப்பது போல பிறரை நேசிங்கன்னு சொல்றாரு. நல்ல பிள்ளைங்க நல்ல வழியில நான் காட்டுற வழியில நடங்கன்னு சொல்றாரு. ஆமென் அல்லேலூயா. அவர் ஒவ்வொன்றிலையும் நல்ல காரியத்தை மட்டும்தான் சொல்றாரு. தீமையை எதுவுமே அவர் சொல்லவே இல்லை. ஆமென் அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ளணும். இதுதான் இயேசு. ஆமென் அல்லேலூயா. கேட்டு வார்த்தைக்காக ஜெபித்துக் கொள்ளலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள்ல கூட தகப்பனே ஏசாயா 53வது அதிகாரத்துல
நாங்க தியானித்தோம் ராஜா. தகப்பனே இந்த வார்த்தை ஒவ்வொருவரும் கடந்து செல்லட்டும் சுவாமி. கர்த்தாவே சோதரிக்கிறோம் ஆண்டவரே, எங்களுக்காக ஆண்டவரே பாடுகளை சுமந்து ஆண்டவரே தகப்பனும் எவ்வளவோ தகப்பனே அக்கிரம நிமித்தமும் பாவத்தின் நிமித்தமாக எங்களுக்காக சிலுவையில மடிந்தீங்க ராஜா. சோதரிக்கிறோம் இந்த நாள்ல கூட தகப்பனே உங்களை அறிந்து கொள்ளும் போது ஆண்டவரை ஒவ்வொருவரை ஆண்டவரை நீதிமான் ஆக்குறேன்னு சொல்லி இருக்கிறீங்கப்பா. தகப்பனே ஒவ்வொரு பிள்ளையும் ஆண்டவரை நீதிமான் ஆக்கும்படிக்கு நாங்க செபிக்கிறோம் ஐயா. பெரியோர் சிறியோர் உங்க கரத்துல கொடுக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரும் இந்த நாள்ல நீதிமானாக மாத்தும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. ஆசீர்வதிங்க ராஜா. உன் ரத்தம் ஒவ்வொரு மேல் கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. தழும்புனால் காயப்பட்டு இருக்கிறாங்களா, உங்க தழும்புனால் சுகமாகட்டும் சுவாமி. ஏதாவது வியாதி வயங்கி இருக்கிறாங்களா, வியாதினால தகப்பனே உங்க தழும்புனால் சுகமாகும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே ஒவ்வொருவரும் ஆண்டவரே யாருக்கெல்லாம் எந்த பிரச்சனையா இருக்காங்க, பிரச்சனையெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்துல மாறும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. இயேசு கிறிஸ்து நாமத்துல கட்டளை கொடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அனைவருக்கும்